வணக்கம் மாணவ செல்வங்களே. என்ஓஎம்எஸ் ட்ரஸ்ட் எக்ஸாமுக்கு யூஸ் ஆகுறது மாதிரி நம்ம டெய்லியும் ஈவினிங்கில் சயின்ஸ் சீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு 2 டேஸாக பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி அதனுடைய தொடர்ச்சியாக 3வது நாள் பார்க்க போகிறோம். நேற்றுக்கு நான் உங்களுக்கு சயின்ஸ் சீன்ஸ் நடத்துனதுக்கு அப்புறமா ஒரு 5 கொஷின் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருந்தேன் இல்லையா? முதல்ல நான் அதுக்கான ஆன்சர்ஸை சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா இன்னைக்கான டாபிக் உள்ளாடி போகலாம். இதில் பாருங்கள், அதில் ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கொடுத்துருந்தோம்னா, 1 மீட்டர் ஈக்குவல் டு டேஷ் சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருந்தோம். நேற்றே சொல்லும்போதே சொல்லியிருந்தோம் இல்லையா, 1 மீட்டர் அப்படிங்கிறது 100 சென்டிமீட்டர். ஸோ ஆன்சர் 100. அடுத்ததா 5 கிலோமீட்டர் ஈக்குவல் டு டேஷ் மீட்டர்னு சொல்லியிருந்தோம். 1 கிலோமீட்டர் அப்படிங்கிறது 1000 மீட்டர். கரெக்டா? அப்படின்னா 5 கிலோமீட்டர் அப்படிங்கிறது என்னவாயிடும்? 5 × 1000 5000 மீட்டர்னு ஆயிடும். ஸோ ஆன்சர் 5000 5000 அப்படிங்கிறது தான் செகண்டுக்கான ஆன்சர். நிறைய பேர் இதுக்கு கரெக்டாகவே கீழே ஆன்சர் சொல்லியிருந்தீங்க. ஏன்னா பேசிக்கான யூனிட்ஸ் அப்படிங்கிறதால சரியாகவே சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி தேர்டு பாருங்க, நிறையின் எஸ்ஐ அலகு. வாட் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் மாஸ்? மாஸோட எஸ்ஐ யூனிட் என்னன்னு கேட்டிருந்தோம். இதுக்கான ஆன்சர் கிலோகிராம், கேஜி இல்லை கிலோகிராம், இந்த மாதிரி நீங்கள் எது எழுதியிருந்தாலும் ஓகே தான். இது தேர்டு. ஃபோர்த் ஒன், பொருந்தாததை தேர்ந்தெடு. ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட். கிலோகிராம், மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், நானோமீட்டர், இதில் எது மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா கிலோகிராம் அப்படிங்கிறது தான் பொருந்தாது. ஏன்? மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா யூனிட் வந்து மீட்டர், என்னென்னா நீட்டல் அளவைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? லென்த்து அதை அளக்கிறதுக்காக பயன்படுறது தான் மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், நானோமீட்டர்லாம். ஆனால் கிலோமீட்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறுத்தல் அளவை. அப்போ இதில் பொருந்தாதது எது அப்படின்னா நிறுத்தல் அளவு, கிலோகிராம் தான். சரிங்களா? அடுத்ததா 5வது கேள்வி, எஸ்ஐ என்பதன் விரிவாக்கம் என்ன? வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் எஸ்ஐ சிஸ்டம்? இது நம்ம ஃபர்ஸ்ட் டே வீடியோ சொல்லும்போது இதை சொல்லியிருந்தோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படிங்கிறது தான். இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். ஏன்னா சில நேரம் அவங்க இதில் கொடுத்துட்டு வேற ஏதாவது மாற்றி ஐஎஸ் எஸ்ஸுக்கு ஐக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க. சரிங்களா? இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படிங்கிறது தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எஸ்ஐ யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? இது நேற்று நான் உங்களுக்கு கொடுத்துருந்த 5 கேள்விகளுக்கான விடைகள். வாங்க அடுத்ததா இன்னைக்கான டாபிக் உள்ளாடி போகலாம். டெய்லி சயின்ஸ் சீன்ஸ் 3. சரிங்களா? இதில் நம்ம ஒரு 10 பாயிண்ட் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் பாருங்க, 21st பாயிண்ட். காலத்தை பொறுத்து ஒரு பொருளின் நிலை மாறுமெனில் அது இயக்கம் எனப்படும். அப்பொருள் ஒரே இடத்தில் இருக்குமெனில் அது ஓய்வு நிலை எனப்படும். When there is a change in the position of an object with respect to time, then it is called motion. If it remains stationary, it is called rest. ஏன் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இதை வச்சு நமக்கு தனியாகவே ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. எப்படி? காலத்தை பொறுத்து ஒரு பொருளின் நிலை மாறுமெனில் அது டேஷ் எனப்படும். இயக்கம், ஓய்வு, அந்த மாதிரி அவங்க வேற ஏதாவது விசை, அந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. சரிங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பொருள் இங்கே இருக்கு, ஒரு குறிப்பிட்ட டைம்ல இதை நான் இப்படி நகர்த்தி இப்படி வைக்கிறேன் அப்படின்னா அப்போ அது என்னவாயிருக்குன்னா இங்கேருந்து இங்கே இயக்கம் ஆயிருக்கு, மோஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஒரு பொருள் இங்கே வைக்கிறேன், எந்த சேஞ்சுமே இல்லாமல் எவ்வளோ நேரம் ஆனாலும் அது அங்கேயே இருக்கு அப்படின்னா அப்போ அது இயக்கம் அடையல, ஓய்வு நிலையில இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம், ரெஸ்ட்னு அர்த்தம். இப்போ நாமளே அப்படிதான் எந்த வேலையும் செய்யாமல் ஒரே இடத்துல இருக்கோம்னா ரெஸ்ட் எடுக்கிறோம்னு சொல்லுவோம். நம்ம ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்கோம், இங்கே அங்கன்னு போய் வந்துட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம இப்போ மோஷனில் இருந்துகிட்டே இருக்கோம், ஒரு இயக்கத்தில் இருந்துகிட்டே இருக்கோம் அப்படிங்கிறது அர்த்தம். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. எதை பொறுத்து அப்படின்றது தான் முக்கியம். காலத்தை பொறுத்து, வித் ரெஸ்பெக்ட் டு த டைம். சரிங்களா? ஸோ இது இப்படி எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம். இயக்கம் என்பது எதை பொறுத்து ஒரு பொருளுடைய நிலை மாறுன்ற மாதிரியும் கேட்கலாம். இல்லை இதே மாதிரி காலத்தை பொறுத்து ஒரு பொருளின் நிலை மாறுமெனில் அது டேஷ் எனப்படும் அப்படிங்கிறது மாதிரியும் கொஸ்டின் கேட்பாங்க. ரொம்ப பேசிக்காக தான் கேட்குறாங்க. நமக்கு அந்த கான்செப்ட் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா ஆன்சர் சொல்லலாம். சரிங்களா? அடுத்ததா 22வது கேள்வி பாருங்க. இங்க 2 ஈவெண்ட்டை வச்சு நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்ல வந்திருக்கேன். நிகழ்வு 1, இயங்கும் படகில் உள்ள மனிதன் ஆற்றின் கரையை பொறுத்து இயக்க நிலையில் உள்ளான். இப்ப சொன்னோம்ல, மோஷன், ரெஸ்ட், அதாவது இயக்கம், அடுத்ததா ஓய்வு அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அது நம்ம எந்த இடத்துல இருந்து பார்க்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இயக்கமும் ஓய்வும் இருக்கு. இப்போ தண்ணியில ஒரு படகு போயிட்டு இருக்கு. இந்த படகுல இருக்கிறவங்க பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம கரையை பொறுத்து பார்க்குறோம்னா இங்க கரையில் இருக்கோம், கரையில இருந்து பார்க்குறோம் அப்படின்னா இந்த படகு இயங்கிக்கிட்டு தான் இருக்கு. கரெக்டா? அப்போ இயக்க நிலை இருக்கு. படகினை பொறுத்து அவன் ஓய்வு நிலையில். இப்போ நான் படகுல இருந்து பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்க இருந்து பார்க்குறோம், கரையில இருந்து பார்க்குறோம்னா இவன் மூவ் ஆகிட்டு இருக்கான் அப்படின்னா இயக்கத்தில் இருக்கான். நான் படகுல இருந்து பார்க்குறேன், படகுல ஜஸ்ட் இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? உட்காந்துட்டு மட்டும்தான் இருக்கான். அப்போ எதுவுமே பண்ணலை, ஓய்வு நிலையில் இருக்கான்னு அர்த்தம். சொல்றது புரியுதுங்களா? ஸோ எங்க இருந்து பார்க்குறோன்றதை பொறுத்து. இதை கண்டிப்பா இந்த மாடல்ல அவங்க கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு படகுல ஒருத்தர் போயிட்டு இருக்காருன்னா நம்ம கரையில இருந்து பார்க்கும்போது அவர் எந்த நிலையில இருக்காருன்னு பார்த்தோம்னா இயக்க நிலை, மோஷன். ரைட்டா? இதுவே நாம அந்த போட்ல இருந்து பார்க்குறோம் அப்படின்னா அப்போ அவர் ரெஸ்ட்ல இருக்காருன்றது அர்த்தம். இது ஃபர்ஸ்ட். இதே மாதிரி இன்னொரு ஈவெண்ட் ஒன்று பாருங்க. நம்ம ஊஞ்சல் ஆடுவோம் இல்லையா? அந்த ஊஞ்சல் ஆடுறதை வச்சு ஊஞ்சலில் ஆடிக்கொண்டு நமக்கான கொஸ்டின் அது புக்கில் நம்ம கொடுத்துருக்கிறது. ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்கும் ரம்யா ஊஞ்சலை பொறுத்து, இங்க பாருங்க, ஊஞ்சலை பொறுத்து என்ன நிலையில் இருக்கா?
தோட்டத்தை பொறுத்து என்ன நிலையில் இருக்கிறார். த கேர்ள் ஆன் த ஸ்விங் டேஷ் வித் ரெஸ்பெக்ட் டு த சீட் ஆஃப் த ஸ்விங் ஷீ இஸ் டேஷ் வித் த ரெஸ்பெக்ட் டு த கார்டன். அந்த ஊஞ்சலை பொறுத்து இப்போ அந்த ஊஞ்சல் என்ன நினைக்கும், நீங்கள் எப்படி யோசிச்சு பாருங்க, அந்த ஊஞ்சல் என்ன நினைக்கும், சும்மாவே நம்ம மேலேயே உட்காந்துட்டு இருக்கா பாரு அப்படின்னு நினைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், ஊஞ்சலை பொறுத்து ஓய்வு நிலையில் இருக்கிறாங்க, ரெஸ்ட்டில் இருக்கிறாங்க. பட் அந்த தோட்டம் என்ன நினைக்கும், தோட்டம் பார்க்கும்போது மொத்தமாக தான் பார்க்கும். அப்போ தோட்டம் என்ன நினைக்கும் அப்படின்னா, அவள் இயக்கத்தில் இருக்கா, ஏன்னா அந்த ஊஞ்சல் வந்து என்னதில் இருக்குன்னா இயக்கத்தில் இருக்கு, அப்போ இயக்கத்தில் இருக்கா அப்படின்னு நினைக்கும். அதுதான் விஷயம். சரிங்களா? ஸோ அவங்க இதை தான் கேட்டிருக்காங்க. நம்ம இதே மாதிரி ஒரு டேஷ் கொடுத்தோம் நம்மளுக்கு கொஸ்டின் கேட்கலாம் பாருங்க. சரிங்களாமா? இது 2வது பாயிண்ட் நாம இன்னைக்கு பார்க்கறது. அடுத்ததா 23rd பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா, இதில் என்ன பண்ணியிருக்கோம்னா, இதில் டூ யூ நோல இருந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம். இந்தியாவின் பழங்கால வானியலாளர் ஆரியபட்டா. யாரு? ஆரியபட்டா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இவர் ஒரு பழங்கால வானியலாளர், அதாவது ஆஸ்ட்ரானமர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லுவோம். வானில் உள்ள நட்சத்திரங்களை நாம் காணும்போது அவை கிழக்கிலிருந்து மேற்காக செல்வதாக தோன்றுவதால் நிச்சயம் நமது பூமியானது மேற்கிலிருந்து கிழக்காகத்தான் சுற்ற வேண்டும். அப்போ அவங்க எப்படி கேட்கலாம், ஆரியபட்டாவின் கூற்றுப்படி பூமி எங்கிருந்து எப்படி சுற்றுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா, மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றுகிறது. த எர்த் ரொட்டேட்ஸ் ஃப்ரம் த வெஸ்ட் டு ஈஸ்ட். மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றுகிறது எது, பூமி என்று கூறியவர் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா ஆரியபட்டா அப்படிங்கிறவர் தான். சரிங்களா? அவங்க எப்படி கூட கேட்கலாம், பூமி மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றுவதாக கூறியவர் யார் அப்படின்னும் கேட்கலாம். அப்படி இல்லைனா ஆரியபட்டா பூமி எத்திசையிலிருந்து எத்திசை நோக்கி சுற்றுவதாக கூறினார் அப்படின்னு கேட்கலாம். ஸோ எந்த மெத்தடை வச்சு வேணாலும் இங்கே கேட்கலாம். ஸோ ஆரியபட்டா சொன்னது மேற்கிலிருந்து கிழக்காக, வெஸ்ட் டு த ஈஸ்ட் அப்படின்னு, எது பூமி எப்படி சுற்றுதுன்றதுக்காக சொன்னது. சரிங்களா? அடுத்ததா பாயிண்ட் நம்பர் 24. பொருள்களின் மீது உயிருள்ள அல்லது உயிரற்ற காரணிகளால் செயல்படுத்தப்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தல் செயல்களே விசை என அழைக்கப்படுகிறது. ஸோ ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்பாங்க. ஃபோர்ஸஸ் ஆர் புஷ் ஆர் புல் பை அன் அனிமேட் ஆர் இன்அனிமேட் ஏஜென்சி. உயிருள்ள பொருளாகவும் இருக்கலாம் செயல்படுத்துகிற காரணி, உயிரற்ற பொருளாகவும் இருக்கலாம். ஸோ எந்த காரணி செயல்படுத்தினாலும் தள்ளுதல் அல்லது இழுத்தல் செயல் எதுவாக இருந்தாலும் ஒரு விசை செயல்படுதுன்னா, ஒரு பொருள் ஒரு காரணி செயல்படுதுன்னா அந்த காரணி தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா விசை, ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபோர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சயின்ஸில். நம்ம இன்னும் அடுத்தடுத்த டாபிக்லாம் வரும்போது ஃபோர்ஸை பற்றி இன்னும் நிறையவே பார்க்க போகிறோம். சரிங்களா? அடுத்ததா பாயிண்ட் நம்பர் 25. இங்கே 2 விசைகளை பற்றி பார்க்க போகிறோம். விசைனா என்னங்கிறத முன்னாடி சொன்னோம். இந்த பாயிண்ட்ல சொல்ல போகிறது 2 டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ். என்னன்னா, ஒன்று தொடு விசை, இன்னொன்று தொடா விசை. இங்கிலீஷில் கான்டாக்ட், நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தொடு விசை, தொடா விசை. அதாவது நான் விசைகளை பொதுவாக 2 வகையாக சொல்லுவோம். ஒன்று தொடு விசை, தொடா விசை சொல்லிட்டோம் இல்லையா? அதாவது அசைந்தாடுவது, மாடு வண்டியை இழுப்பது, இதெல்லாம் வந்து தொடு விசை. நம்ம ஒருத்தர் அசைச்சு ஒரு ஊஞ்சல் பார்த்தோம், ஆட்டி விடுறாங்க, ஆடுது. கரெக்டா? அப்போ அது ஒரு மாடு வந்து வண்டியை எடுக்குது, அதனால அது என்னவாகுதுன்னா அந்த பொருள் மூவ் ஆகுது. இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா தொடு விசை அப்படின்னு சொல்லுவோம். காந்த விசை, புவியீர்ப்பு விசை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொடா விசை. சரிங்களா? மேக்னெட்டிசம், கிராவிட்டி. இப்போ காந்தத்தை நோக்கி ஏதாவது பொருளை தள்ளி விடுறோமா என்ன? இப்போ ஒரு ஆப்பிளை மேலே போடுறோம், நீங்கள் நிறைய அந்த ஆப்பிளை பற்றி கேள்விப்படுவீங்களா? ஒரு பொருளை மேலே போடுறோம், அது திரும்ப கீழே தான் வருது. ஸோ கீழே வந்து யாருன்னா பிடிச்சி இழுக்கிறாங்களான்னு இழுக்கிறாங்க. யாரு அப்படின்னா அது கிராவிட்டி ஃபோர்ஸ், புவியீர்ப்பு விசை. ஆனால் நமக்கு அது தொடலை, அந்த பொருள் அது தொடாமலேயே இழுக்குது. கரெக்டா? ஸோ அதெல்லாம் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா தொடா விசை. நம்ம தொடர்றதால ஒரு மூமெண்ட் நடக்குது அப்படின்னா அது தொடு விசை. நாம் தொடாமையே ஒரு விசை நடக்குது அப்படின்னா அது தொடா விசை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்ததா பாருங்க, இயக்கத்தினுடைய வகைகள், டைப்ஸ் ஆஃப் மோஷன். இது ரொம்ப முக்கியமானது. இது அவங்க மேட்சிங் மாதிரியும் கேட்கலாம், இல்லை ஒவ்வொரு டைப்போட விளக்கத்தை கொடுத்துட்டு அது என்ன வகையான இயக்கம் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இதில் சொல்ல போகிற ஒரு 5-6 பாயிண்ட் நம்ம சொல்ல போகிறோம். அது எல்லாமே உங்களுக்கு முக்கியமானது. சரிங்களா? இதில் ஃபர்ஸ்ட் ஒன் நேர்கோட்டு இயக்கம், லீனியர் மோஷன். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்த பாயிண்டே ஒன்று பார்க்க போகிறோம், என்னென்ன வகையான இயக்கம்லாம் இதுன்ட்டு. சரிங்களா? நேர்கோட்டு பாதையில் நடைபெறக்கூடிய இயக்கம் தான் நேர்கோட்டு இயக்கம். அதாவது ஒரு மனிதன் வந்து நேர்கோட்டு பாதையில் நடந்து போகிறான், a person walking on a straight line, ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் நடந்து போகிறாங்க அப்படின்னா அது நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா லீனியர் மோஷன், நேர்கோட்டு இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வளைவு பாதை இயக்கம். அப்படின்னா என்ன அப்படின்னா முன்னோக்கி சென்று கொண்டு தனது பாதையின் திசையை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்கும் பொருளின் இயக்கம். முன்னோக்கி தான் போகுது, ஆனால் பாதையை தொடர்ந்து மாற்றிக்கிட்டே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வீசி எறியப்பட்ட பந்து, இங்கே ஒரு செவர் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இங்கே நம்ம வீசி எறிகிறோம் அப்படின்னா இதில் பட்டு திரும்ப ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே போயிட்டே இருக்கும்னு சொல்ல முடியாது. போயிட்டு திரும்பி திரும்பி வந்து படம் திசை மாறும். கரெக்டாக? இதுதான் என்ன சொல்லுவோம்னா வளைவு பாதை இயக்கம், கர்லினியர் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். வளைவு பாதை இயக்கம். முதல்ல பார்த்தது என்ன இயக்கம் சொன்னோம்? லீனியர் இயக்கம், நேர்கோட்டு இயக்கம். ரெண்டாவது கர்லினியர் இயக்கம், வளைவு பாதை இயக்கம். மூணாவது பாருங்க வட்டப்பாதை இயக்கம். ரெண்டாவது சொன்னது வளைவு பாதை,
இது வட்டப்பாதை இயக்கம். அதாவது வட்டப்பாதையில இப்போ ஒரு கயிறுல நீங்க ஒரு கல்ல கட்டிட்டு நின்னுட்டு சுத்துறீங்க அப்படின்னா, அது என்ன வகையில சுத்தும் அப்படின்னா, ஒரு வட்டப்பாதையில தான் சுத்தும். கரெக்ட்டா? இப்ப இந்த ஃபேன் இருக்குன்னா, அந்த மாதிரிலாம். சரிங்களா? இது வட்டப்பாதை இயக்கம். அடுத்ததா, அதாவது இங்கிலீஷ்ல சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 4வது தற்சுழற்சி இயக்கம். அதாவது ரொட்டேட்டரி மோஷன் அப்படின்னுவோம். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு அச்சினை மையமாக கொண்டு இருக்கும் பொருளின் இயக்கம். உதாரணத்துக்கு பம்பரத்தோட இயக்கம். இப்ப நான் உங்களுக்கு சொல்ல வந்தது தான் அப்படிதான். ஒரு ஃபேன் இருக்கு அப்படின்னா, அந்த ஃபேன் அந்த அச்ச மையமா கொண்டு தான் அப்படியே சுத்தும். கரெக்ட்டா? சொல்லப்போனா கயிற கட்டி சுத்துறது கூட நம்ம தற்சுழற்சி இயக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்? அது ஒரு அச்ச மையமா கொண்டு தான் சுத்துது. ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, ரொட்டேட்டரி மோஷன். அதாவது தற்சுழற்சி இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததா 5வது அலைவு இயக்கம். அலைவு இயக்கம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு புள்ளியை மையமாக கொண்டு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் முன்னும் பின்னுமாகவோ அல்லது இடம் வலமாகவோ மாறி மாறி நகரும் பொருளின் இயக்கம். நீங்க இந்த பெண்டுலம் பார்த்திருக்கலாம். இப்படி ஒரு இது இருக்கு அப்படின்னா, இது ஒரே அச்சு தான் பிடிச்சிருக்கும். ஆனா பார்த்தோம்னா இந்த மாதிரி முன்னும் பின்னுமாவோ லெஃப்ட் ரைட் அந்த மாதிரி மாறி மாறி இயங்குதுன்னா, அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, அலைவு இயக்கம் ஆசிலேட்டரி மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அடுத்ததா 5 முடிஞ்சுதா? அடுத்ததா 6வது ஒழுங்கற்ற இயக்கம். அதாவது இது ஒரு ஒழுங்காவே இருக்காது. வெவ்வேறு திசையில் நகரும் பொருளின் இயக்கம். உதாரணத்துக்கு ஒரு திருவிழா நடக்குது. ஜனங்க ஒரு லைனா தான் போணும் அப்படின்லாம் போமாட்டாங்க பாருங்களேன். அவங்கவங்க ஒரு ஒரு திசையில போயிட்டு இருப்பாங்க இல்லையா? அதான் ஒழுங்கற்ற இயக்கம் ஜிக்ஸாக் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்படின்னு ஒரு 6 வகையான இயக்கங்கள நம்ம புக்ல அவங்க குடுத்துருக்காங்க. இது ஒவ்வொன்த்தையும் நம்ம மறுபடியும் ஒரு வாட்டி அந்த பேர மட்டும் பார்த்துடலாமா? ஏன்னா நமக்கு கேட்குறாங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த பேர் தெரிஞ்சிருந்தா நமக்கு சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதுவும் இல்லாம அடுத்த பாயிண்ட் நம்ம இத வச்சு தான் பார்க்க போறோம்ன்றதால. ஃபர்ஸ்ட் ஒன் நேர்கோட்டு இயக்கம் லீனியர் மோஷன். செகண்ட் ஒன் வளைவு பாதை இயக்கம் கர்வ்லீனியர் மோஷன். தேர்ட் ஒன் வட்டப்பாதை இயக்கம் சர்க்குலர் மோஷன். ஃபோர்த் ஒன் தற்சுழற்சி இயக்கம் ரொட்டேட்டரி மோஷன். ஃபிஃப்த் ஒன் அலைவு இயக்கம் ஆசிலேட்டரி மோஷன். செவன்த் ஒன் ஒழுங்கற்ற இயக்கம் ஜிக்ஸாக் மோஷன். சரிங்களா? இப்படின்னு ஒரு 7 பார்த்துருக்கோம். அடுத்த பாயிண்ட் பாருங்க. இதுவே ஒரு அலைவானது அதிவேகமாக நடைபெறும் பொழுது நாம் அந்த இயக்கத்தினை அதிர்வுறுதல் என அழைக்கிறோம். இப்போ ஒரு பிரிட்ஜ் மேல வண்டி போகுது அப்படின்னா, அந்த இது தெரியுது இல்ல, நமக்கு வைப்ரேஷன் தெரியுது இல்ல, அதுதான் ஒரு இயக்கம் ஒரு இயக்கம் ரொம்ப வேகமா நடக்குது அப்படின்னா, அதை நம்ம என்னன்னு சொல்றோம்? அதிர்வுறுதல் வைப்ரேஷன். ஃபாஸ்ட் ஆசிலேஷன்ஸ் ஆர் ரெஃபர்டு டு அஸ் வைப்ரேஷன்ஸ் அப்படின்வாங்க. இதையே கேட்பாங்க. அலைவானது அதிவேகமாக நடைபெறும் பொழுது அந்த இயக்கத்தினை நாம் டேஷ் என அழைக்கிறோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் அதிர்வுறுதல். சரிங்களா? இது 27வது பாயிண்ட். 28 பாருங்க. கீழ்காணும் இயக்கங்களை அவை மேற்கொள்ளும் பாதையின் அடிப்படையில் வகைப்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னா நேர்கோட்டு இயக்கம், வளைவு பாதை, வட்டப்பாதை, தற்சுழற்சி, அலைவு, ஒழுங்கற்ற இயக்கம் இப்படின்னு சொல்லிட்டு லீனியர், கர்வ்லீனியர், சர்க்குலரி, ரொட்டேட்டரி, ஆசிலேட்டரி, ஜிக்ஸாக். இதில் எதுங்கிறத நம்ம சொல்லணும். இப்போ பாருங்க, 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுபவர். 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவர் எப்படி ஓடுவார்? ஒரு நேர்கோட்டு இயக்கம். கரெக்டா? அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு ஆன்சர் லீனியர். இந்த மாதிரி ஒன்னொன்றுத்துக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதுவே அதே மாதிரி மரத்திலிருந்து தானாக கீழே விழும் தேங்காய், கேரம் விளையாட்டில் காய்களின் இயக்கம், கொசுக்கள் அல்லது ஈக்களின் இயக்கம், இதய துடிப்பு. ஸோ இது 4த்துக்கும் நீங்க தான் எனக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க போறீங்க. A coconut falling from a tree, striking a coin in a carrom board game, motion of flies and mosquitoes, beating of heart. நான் ஃபர்ஸ்ட்டுக்கு நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? இதே மாதிரி இந்த 4த்துக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். உங்களால் எவ்வளோ சொல்ல முடியுதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த செகண்டுக்கு என்ன வரும், தேர்டுக்கு, ஃபோர்த்துக்கு, ஃபிஃப்த்துக்கு, இது 5த்துக்கும் என்ன வரும் அப்படிங்கிறத நீங்க ட்ரை பண்ணுங்க. நான் நாளைக்கு சொல்லும்போது நான் உங்களுக்கு இதுக்கு ஆன்சர் சொல்றேன். சரிங்களா? இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா? சப்போஸ் இதில் எது வரும்னு டவுட் இருக்குன்னா திரும்ப ஒரு வாட்டி நம்ம சொன்ன அந்த 7 பாயிண்ட்டை எடுத்து பாருங்க. அதில் பார்த்தீங்கன்னா எதை ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம். சரிங்களாமா? அடுத்ததா பாயிண்ட் நம்பர் 29 கால ஒழுங்கு மற்றும் கால ஒழுங்கற்ற இயக்கம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பாயிண்ட்ல பார்க்க போகிறோம். பீரியாடிக் அண்ட் நான் பீரியாடிக் மோஷன்ஸ். அதாவது குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் நடைபெறக்கூடிய இயக்கத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கால ஒழுங்கு இயக்கம். மோஷன் ரிப்பீட்டட் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம் இஸ் கால்டு பீரியாடிக் மோஷன். ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் திரும்ப திரும்ப நடைபெறணும். இப்போ காற்றில் அசைந்தாடக்கூடிய கொடியை எடுத்துக்கிறோம்னா அந்த இயக்கம் ஒரு கால இடைவெளியில் ஒழுங்காக நடைபெறாது. இப்போ கரெக்டாமா ஒரு கொடி காற்றுல அசையுதுன்னா கரெக்டாக ஃபர்ஸ்ட் இப்படி அசையும், திரும்பவும் அதே மாதிரி ஒரு 2 நிமிஷம் கேப் விட்டு மறுபடியும் அதே மாதிரின்னு சொல்ல முடியாது. இருக்கிற காற்று அடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அது இருக்கும். அப்போ அது வந்து ஒரு ஒழுங்கான இயக்கம் கிடையாது. அது ஒரு ஒழுங்கற்ற இயக்கம். ஆனால் அதுவே புவியை ஒரு நிலவு சுற்றி வருது அப்படின்னா, புவியும் நிலவோ இல்லை சூரியனை மற்ற கோள்களோ சுற்றி வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒழுங்கான வரிசையில் இருக்கும். ஸோ அதுதான் கால ஒழுங்கு இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அது என்ன கிடையாது அப்படின்னா அலைவு இயக்கம் கிடையாது. ஏன்னா அது ஒழுங்கான ஒரு இதுவில் சுற்றி வந்துட்டு இருக்கு. ஸோ அதுதான் கால ஒழுங்கு இயக்கம்னுவாங்க. ஆனால்
ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்கும் ஒரு குழந்தையின் இயக்கம் கால ஒழுங்கு மற்றும் அலைவு இயக்கம் ஆகும். அலைவு இயக்கத்துக்கும் வரும், கால ஒழுங்குக்கு வரும். எது? ஊஞ்சல்ல ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறுமியினுடைய ஆட்டம். ஆனா நிலவனுடைய இயக்கம் அப்படிங்கிறது ஒழுங்கு இயக்கத்துல மட்டும்தான், கால ஒழுங்குக்கு தான் வரும். எதுல வராது அப்படின்னா அலைவு இயக்கத்துல வராது. அலைவு இயக்கம் அப்படிங்கிறத நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம் பாருங்க. சரிங்களா? ஸோ இங்க அதான் சொல்லியிருப்பாங்க. இங்கிலீஷ்ல சொல்லும்போது நம்ம the revolution of the moon around the earth is periodic but not oscillatory. However, the children playing in a swing is both periodic and oscillatory. சரிங்களாமா? இது 29th பாயிண்ட். அது 30 டூ யூ நோல இப்போ நம்ம சொன்ன 29th பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அலைவு இயக்கம் எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்லலாம்னா கால ஒழுங்கு இயக்கம்னு சொல்லலாம். ஆல் ஆசிலேட்டரி மோஷன்ஸ் ஆர் பீரியாடிக் பட் கால ஒழுங்கு இயக்கங்கள் அனைத்தும் அலைவு இயக்கமாக காணப்படாது. நாட் ஆல் பீரியாடிக் மோஷன் ஆர் ஆசிலேட்டரி மோஷன். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் ஏதோ ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துட்டு அவங்க ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மாதிரி கூட கேட்கலாம். சரிங்களாமா? ஸோ இதோட இன்னைக்கான 10 பாயிண்ட் முடியுது. மொத்தமாக சயின்ஸில் நாம் 30 பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கோம். அதில் எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கோம். சரிங்களா? இப்போ இன்னைக்கு நடத்தினது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ஒரு 5 கொஷின் சொல்லியிருக்கேன் பாருங்கள். இதுக்கான ஆன்சர்ஸ் என்னங்கிறத நீங்கள் கீழே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஷின், சாலையில் நேராக செல்லும் ஒரு வண்டியின் இயக்கம் டேஷ் இயக்கத்திற்கு உதாரணமாகும். எ பைக் மூவிங் ஆன் எ ஸ்ட்ரெயிட் ரோட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் டேஷ் மோஷன். சரிங்களா? இது ஃபர்ஸ்ட். அடுத்ததா செகண்ட் கொஷின் பாருங்க. கீழ்கண்டவற்றுள் எது அலைவுறு இயக்கம்? அதாவது அலைவு இயக்கம்னு படித்தோம் இல்லையா, அதுதான் தமிழில் அலைவுறு இயக்கம்னு கொடுத்துருக்காங்க. ஆசிலேட்டரி மோஷன் எதுன்னு கேட்குறாங்க. பூமி தன் அச்சை பற்றி சுழல்தல், நிலவு பூமியை சுற்றி வருதல், அதிர்வரும் கம்பியின் முன்பின் இயக்கம், மேற்கண்ட அனைத்தும். ரொட்டேஷன் ஆஃப் த எர்த் அபவுட் இட்ஸ் ஆக்சிஸ், ரெவல்யூஷன் ஆஃப் த மூன் அபவுட் த எர்த், டு அண்ட் ஃப்ரோ மூவ்மெண்ட் ஆஃப் எ வைப்ரேட்டிங் ஸ்ட்ரிங், ஆல் ஆஃப் திஸ். இதில் எது வரும்? இல்லை எல்லாமே அலைவு இயக்கத்தில் வருமா அப்படிங்கிறத முன்னாடி சொல்லியிருக்கிற பாயிண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும், உங்களால் சொல்ல முடியும். சரிங்களா? இது செகண்டு. அடுத்த தேர்டு, புவியீர்ப்பு விசை டேஷ் விசையாகும். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் எ டேஷ் ஃபோர்ஸ். தொடு விசையா தொடா விசையா அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டுத்துல எது வரும்ன்றதை சொல்லுங்க பார்க்கலாம். சரிங்களா? ஃபோர்த் ஒன், மண்பாண்டம் செய்பவரின் சக்கரத்தின் இயக்கம் டேஷ் இயக்கம். மோஷன் ஆஃப் எ பாட்டர்ஸ் வீல் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் டேஷ் மோஷன். எந்த இயக்கத்துக்கு அது உதாரணமாக இருக்கும். ஃபிஃப்த்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு மேட்சிங்காக கொடுத்துருக்கோம். பொறுத்துக்க பாருங்க, இந்த ஒரு 5 படங்களை இந்த பக்கம் கொடுத்துருக்கோம். ஒரு சிறுமி அந்த இதுல மேல இருந்து கீழே இறங்குறது மாதிரி, ரெண்டாவது ஒரு பம்பரம் சுத்துறது, மூணாவது ஊஞ்சல் ஆடுதல், நாலாவது கையால் ஒரு கயிறை பிடிச்சிக்கிட்டு அந்த முனையில வெயிட் இருக்கும் சுத்துறது, அஞ்சாவது கார் போறது. சரிங்களா? இது ஒவ்வொன்றுத்துக்கும் நேரில் வட்ட இயக்கம், அலைவு இயக்கம், நேர்கோட்டு இயக்கம், சுழற்சி இயக்கம், நேர்கோட்டு இயக்கமும் சுழற்சி இயக்கமும், அதாவது சர்க்குலர், ஆசிலேட்டரி, லீனியர், ரொட்டேட்டரி, லீனியர் அண்ட் ரொட்டேட்டரி மோஷன் அப்படின்னு 5 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ எது மேட்ச் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக இப்போ சும்மா சொல்லுங்கள், 1க்கு பி இல்லை ஆ, 2க்கு இ அப்படின்னா அது கரெக்டாக எது மேட்ச் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து நமக்கு கரெக்டான ஆன்சர்ஸ் என்னங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். சரிங்களாமா? ஸோ இதோட இன்னைக்கான சயின்ஸ் இன்ஸ் முடியுது. நாளைக்கு இன்னொரு 10 சயின்ஸ் இன்ஸோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அதோட இன்னைக்கு சொன்னதுக்கான ஆன்சர்ஸையும் நான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் ஆன்சர்ஸை கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். அப்போதான் நீங்கள் சொன்னதில் எத்தனை கரெக்டாக ஆச்சு அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்க முடியும். ஓகேவா? நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.